அஸ்ஸலாமு அலைக்கும். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadan Rasulullah. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் அவனுடைய சத்திய தீனுல் இஸ்லாத்தை புரிந்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் தீன் மார்க்கம் என்பது, மார்க்கம் என்று சொன்னால், தீன் என்று சொன்னால், நாம் மறுமையில் வெற்றி அடைவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அத்தீன் மார்க்கம் என்று சொல்லப்படும். அப்ப நாம் மறுமையில் வெற்றி அடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய செயல்கள், காரியங்கள், இவற்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் என்ற அந்த வழிமுறையின் மூலமாக நமக்கு தந்திருக்கின்றான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்தை தெளிவான ஆதாரங்கள் அடிப்படையில் தெளிவான முறையில் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டு சென்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னி தரத்துக்கும் அலா மில்லத்தில் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன். நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிய இந்த தீனுல் இஸ்லாம் என்பது அது குழப்பத்திற்கிடமானதோ சந்தேகத்திற்கிடமானதோ கிடையாது. நான் உங்களை வெள்ளை வெளியேறு என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன். லைலுஹா கநஹாரிஹா, அதனுடைய இரவும் கூட பகலை போன்று பிரகாசமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அழியக்கூடியவனை தவிர நாசமாக கூடியவனை தவிர வேறு யாரும் என்னுடைய அந்த தெளிவான வழிமுறையை விட்டும் தடம் புரள மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த சத்திய இஸ்லாத்தை பற்றி அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எந்த சரியான மார்க்கத்தை வழிகாட்டி சென்றார்களோ அதற்கு மாற்றமாக நம்முடைய காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமானது அல்லாஹ்விடம் இஸ்லாமாக கருதப்படாது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாம் அல்லாத ஒன்றை எவன் தீனாக விரும்புகிறானோ, தீன் என்று சொன்னால் மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு பெயர் தான் தீன். அப்ப யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தீனாக மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு நல்லறங்களை செய்யக்கூடிய வழிமுறையாக ஒருவன் விரும்பினால் ஃபலை யுக்பல மின்ஹு, அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், அவன் மறுமை நாளில் நஷ்டமடைந்தோரில் ஒருவனாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனை அல்லாஹ் தெளிவுபடுத்தியதை நமக்கு அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஹதீஸ்களின் மூலமாக. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தும், நாம் கட்டளையிடாத நாம் வழிகாட்டாத காரியத்தை ஒருவன் செய்தால், நபிகள் நாயகம் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத காரியத்தை ஒருவன் செய்தால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த செயலை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் எவ்வளவுதான் இஹ்லாஸாக செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக உறுதியாக நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அடுத்தும் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்தும், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் புதிதாக உருவாக்கினால் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று சொன்னார்கள். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத முறையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த காரியத்திற்கு அல்லாஹ்விடம் கூலி கிடைக்காது. பொதுவாக நாம் நம்முடைய உலக வாழ்க்கையிலே மூடர்களாக முட்டாள்களாக எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். ஒருவன் பகலெல்லாம் உழைக்கின்றான், பகலெல்லாம் அவன் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு கூலி கிடைக்காது என்று சொன்னால், அவனுக்கு வருமானம் கிடைக்காது என்று சொன்னால் யாரும் தன்னை வருத்திக் கொண்டு உழைக்க மாட்டார்கள். நாம் தெரிந்திருக்கின்றோம். நாம் உழைக்கிறோம் என்று சொன்னால், வியாபாரம் பார்க்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு கூலி வேலை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வருமானம் கிடைக்க வேண்டும், கூலி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். கூலி கிடைக்காத காரியத்தை யாரும் வீணாக செய்ய மாட்டார்கள், செய்ய முற்பட மாட்டோம். அப்படி ஒருவன் செய்தால் அவனை முட்டாள் என்று நாம் சொல்வோம். ஏதாவது ஒரு கூலி, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்ய மாட்டார்கள். அதுபோன்று நாம் மறுமைக்காக செய்யக்கூடிய செயல்களுக்கு நமக்கு கூலி கிடைக்காது என்று சொன்னால், நமக்கு கூலி கிடைக்காமல் அழிந்துவிடும் என்று சொன்னால், அது போன்ற காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்மை போன்று அடிமுட்டார்கள் துர்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க முடியாது. அப்ப மார்க்க விஷயங்களில் நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு மார்க்கத்திற்கு எதிரான ஷிர்கான பித்ஆவான காரியங்களை அரங்கேற்றக்கூடியவர்கள் தாங்கள் செய்யக்கூடியது நியாயம்தான் என்பதை நிரூபிப்பதற்காக இரண்டு அடிப்படைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள்.
மார்க்கத்துக்கு மாற்றமான எந்த பிதாவான காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ற பெயரிலே பிதாவை உண்டாக்கக்கூடியவர்கள், வழிகேடுகளை உண்டாக்கக்கூடியவர்கள், தாங்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை மார்க்கம் என்றுதான் வாதிக்கக்கூடியவர்கள், இரண்டு அடிப்படைகளை தவிர மூன்றாவது அடிப்படையில் அவர்கள் எந்த ஒரு ஆதாரம் காட்ட முடியாது. இரண்டு அடிப்படைகள் தான். அந்த இரண்டு அடிப்படையில் நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால், புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், எந்த ஒரு பிதஅத்வாதியும் எந்த ஒரு வழிகேடரும் நம்மை நெருங்க முடியாது, அல்லது அவருடைய வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். என்ன இரண்டு அடிப்படைகள்? எந்த பிதஅத்தில் அரங்கேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முதலாவது அடிப்படை, அவர்கள் பொய்யான, நபிகள் நாயகம் சொல்லாத பொய்யான செய்திகளை, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை, அறிவிப்பாளர் தொடர் இல்லாத செய்திகளை, அதுபோன்று ஆதாரத்திற்கு தகுதி இல்லாத செய்திகளை ஆதாரம் என்று சொல்வார்கள். இதுதான் அவருடைய முதலாவது அடிப்படையாக இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள பூமி பந்தின் மேல் உள்ள எந்த வழிகேடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தங்கள் வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்கு, அவர்கள் தங்களுடைய வழிகேடுகளை, பிதஅத்துகளை மார்க்கம் என்று நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய முதலாவது ஆதாரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த அடிப்படை எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொய்யான செய்திகளாக, இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக, நபிகள் நாயகம் வரை அறிவிப்பாளர்கள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளாக, பலவீனமான ஆதாரங்களாக இருக்கும். அது பொய் என்று, பலவீனம் என்று நாம் சொல்வது ஒரு சில செய்திகளாகத்தான் இருக்கும். அவர்கள் ஏற்றுக்கொண்ட இமாம்களை பெரும்பாலான செய்திகளை இது பொய்யானது, இது இட்டுக்கட்டப்பட்டது என்று அவர்கள் எந்த மதுஹபை பின்பற்றுகிறார்களோ அந்த மதுஹபு சார்ந்த இமாம்களை தெளிவுபடுத்தி இருப்பார்கள். இது பொய்யான செய்தி, இது நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது அறிவிப்பாளர் இல்லாத செய்தி, இது ஆதாரத்திற்கு தகுந்த செய்தி கிடையாது என்று பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் எதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்களோ அதைத்தான் தங்களுடைய வழிகேடுக்கு ஆதாரமாக வைப்பார்கள். இதுதான் முதலாவது அடிப்படை. நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனூ, இறை நம்பிக்கையாளர்களே, தீயவன் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் ஃபதபையனூ, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு செய்தியை ஒருவன் கொண்டு வரும் பொழுது அது உண்மையா பொய்யா என்று நாம் தெளிவுபடுத்தினால்தான் கொண்டு வருபவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்க முடியும். ஒரு செய்தியை நம்ம கிட்ட சொல்றாரு, அந்த செய்தியை நாம் விசாரித்து பார்க்கிறோம், அது பொய்யாக இருக்கிறது, அது ஒரு அவதூறாக இருக்கிறது, ஒரு அபாண்டமாக இருக்கிறது, அது உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால் பெரும்பாலும் அதை நம்மிடம் சொல்லக்கூடியவர்கள் தீயவர்களாகத்தான் இருப்பார்கள். அறியாமையில் சொல்லக்கூடிய ஒன்றென்று தான் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக ஒரு மனிதர்கள் நம்மிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் கூட நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெளிவுபடுத்தாமல் எந்த ஒரு செய்தியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி நாம் தெளிவுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் கூறுகின்றார், நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு தீயவன் ஒரு செய்தியை, பொய்யான செய்தியை கொண்டு வந்து அதை உண்மை போல் சொல்லிவிடுகிறான். சஹாபாக்கள் அந்த செய்தியை உண்மை என்று நம்பி அவர்கள் தாக்குதல் தொடுப்பதற்காக செல்கிறார்கள். அப்போது அல்லாஹ் சொன்னான், ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமன் பின் ஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் அறியாமையால் அந்த பொய்யான செய்தியை நம்பி ஒரு கூட்டத்தாரை நீங்கள் தாக்கிவிட்டால் நீங்கள் உங்களையே பழிக்கக்கூடியவர்களாக, அது பொய் என்று தெரிந்த பிறகு, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு உங்களையே நீங்கள் பழிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபயதபவ்வ மகாதஹு மினன்னார், என் மீது எவன் வேண்டுமென்று ஒரு பொய்யை சொல்கிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். யார் எதை சொன்னாலும், மார்க்கம் என்ற பெயரிலே யார் எதை அடித்து விட்டாலும் நான் அதை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்வேன், அதைத்தான் மார்க்கம் என்று நம்புவேன் என்று ஒரு மூமின் சொன்னால் ஒரு முஸ்லிம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நாம் நம்மை நாமே பழித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு சில ஆதாரங்கள், முதலாவது அடிப்படைக்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. வழிகேடர்கள், பிதஅத்தை செய்யக்கூடியவர்கள் பொய்யான செய்திகளைத்தான், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளைத்தான் ஆதாரம் காட்டுவார்கள் என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருந்தாலும் உங்களுடைய மனதில் இருத்திக் கொள்வதற்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லி காட்டுகிறேன். மீலாது விழா என்று கொண்டாடுகிறார்கள்.
இந்த மீலாது விழாவிற்கு மார்க்கத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஜஹல் மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றான், அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றான். இது உலமாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பித்ஆக்களை, வழிகேடுகளை சரி என்று வாதிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஆதாரம். அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றான். அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடியதாக எங்கே இருக்கிறது? புகாரியில் இருக்கிறது. புகாரில் அறிவிப்பாளர் தொடராக உள்ள செய்தியா? அது அறிவிப்பாளர் தொடரற்ற ஒரு செய்தி. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கட்டுக்கதை. புகாரியில் கூட அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடியதாக புகாரியில் கிடையாது. இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ்களை சரியான அறிவிப்பாளர் தொடரில் பதிவு செய்துவிட்டு சில நேரங்களில் அதற்கு முன்னாலோ பின்னாலோ சில கருத்துக்களை சொல்வார்கள். இப்படி பேசப்படுகிறது, இப்படி இருக்கிறது. அது சில நேரங்களில் பொய்யாக இருக்கலாம், சில நேரங்களில் பலவீனமானதாக இருக்கலாம், சில நேரங்களில் அது ஆதாரபூர்வமானதாக கூட இருக்கலாம். ஆதாரபூர்வமாக என்று சொன்னால் வேறு எங்காவது சரியான அறிவிப்பாளர் தொடரில் அது இடம்பெற்றிருக்கும். இது அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடியதாக புகாரியில் இருக்கிறதா? அப்படி ஒரு செய்தி புகாரில் கிடையாது. புகாரில் என்ன இருக்கிறது? இரண்டு தகவல்களை புகாரி இமாம் சொன்னார்கள். நபிகள் நாயகத்திற்கு சுவைபா என்ற பெண்மணி பால் ஊட்டினார், இது ஒரு தகவல். இந்த சுவைபா என்ற பெண்மணியை அபூ லஹப் விடுதலை செய்தான், இது ஒரு தகவல். அடுத்து அபூ லஹப் மௌத்தான பிறகு யாருடைய கனவிலோ வந்தானோ, அது யார் என்று சொல்லப்படவில்லை. கனவு மார்க்க சட்டத்திற்கு ஆதாரமாகுமா என்று, கனவு என்பது மார்க்க சட்டத்திற்கு ஆதாரமாகுமா? கனவில் கண்டவர் யார்? நபிகள் நாயகத்திற்கு சொன்னாரா? யாரோ ஒருவருடைய கனவில் அபூ லஹப் வந்தானாம். அப்ப அவர் கேட்டாரா, அபூ லஹப் உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அப்ப அபூ லஹப் சொன்னானாம், நான் ரொம்ப கெட்ட மோசமான நிலையில் இருக்கிறேன், என்றாலும் என்னுடைய இந்த இரண்டு விரல்கள் வழியாக நான் சுவைபாவை விடுதலை செய்த காரணத்தினால் எனக்கு இந்த இரண்டு விரல்கள் வழியாக நீர் போட்டப்படுகிறது என்று அபூ லஹப் சொன்னானாம். இப்படி ஒரு தகவலை புகாரில் செஞ்சிருக்கிறாங்க. அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் ஒரு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ லஹப் நபிகள் நாயகம் பிறந்ததற்காக சுவைபாவை விடுதலை செய்தான் என்று கிடையாது. சுவைபாவை எப்பொழுது விடுதலை செய்தான் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கெல்லாம் வந்த பிறகுதான் விடுதலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வழிகேடர் என்ன செய்கிறார்கள்? இவருடைய கற்பனையை உள்ளே திணிக்கிறார்கள். சுவைபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தியை சுவைபா அவர்கள் அபூ லஹபிடம் வந்து சொன்னவுடன் அவன் நீ விடுதலை என்று சொன்னான். அப்படி எந்த வரலாற்று நூலையும் கிடையாது. விடுதலை என்று அவன் சொன்னதினால் இங்கதான் அவங்க சேர்ப்பாங்க, திணிப்பார்கள். அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடினான். அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடியதினால் அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மரணித்த பிறகு அவனுக்கு கபரிலே கைகளிலிருந்து நீர் புகட்டப்படுகிறது. இது எவ்வளவு மோசமான ஒரு ஆதாரம், எவ்வளவு வழிகட்ட ஆதாரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை பற்றி இது அறிவிப்பாளர் தொடர் இல்லாத இட்டு கட்டப்பட்ட பொய்யான அவதூறான அபாண்டமான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அபூ லஹப் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனவுடன் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற சத்திய கொள்கையை சொன்னவுடன் தன்னுடைய இரு கைகளிலும் மண்ணை அள்ளி தப்பந்தக்க சாயிரம் உன்னுடைய எல்லா காலத்திலும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அவன் மண்ணை அள்ளி வீசி நபிகள் நாயகத்தின் மீது எறிந்தான். நபிகள் நாயகம் இறை தூதர் என்று சொன்ன காரணத்தினால் மண்ணை அள்ளி எறிந்தவன் நபிகள் நாயகத்திற்கு இறை தூதர் என்பதற்காகவோ அவன் விழா கொண்டாடி இருப்பான். விழா கொண்டாடியதாக இல்லை. ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொண்டாலும் அவன் நபி என்று சொன்னவுடன் மண்ணை அள்ளி எறிந்த அபூ லஹப் நபிகள் நாயகம் பிறந்தவுடன் விடுதலை என்று சொன்னானே, அவன் நபி என்பதற்காக விடுதலை செய்தானா, சகோதரர் மகன் என்பதற்காக விடுதலை செய்திருப்பானா? நபி என்பதற்காக விடுதலை செஞ்சிருந்தா வச்சுக்கிடுங்க, அவன் மண்ணெல்லி எரிஞ்சிருப்பானா? சரி, அல்லாஹ் சொல்லினான் தப்பத் யதா அபீ லஹபி வ தப்ப, அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகிவிட்டது, அவனும் நாசமாகிவிட்டான். மாஅனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. அபூ லஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு கையும் நாசமாகுதுன்னா அவன் மொத்தம் அவன் நாசமா போனான் தான் அர்த்தம். அவ திருமறை குர்ஆன் அபூ லஹபுடைய கைகளை குறிப்பிட்டு அவன் இரு கரங்களும் நாசமாகிவிட்டு திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அந்த அபூ லஹப்
அவனுக்கு கபூர்ல போது கையில நீர் வருமா? திருமறை குர்ஆனுக்கு நேர் எதிரான ஆதாரம் அல்லவா? அபூ லஹப் நமக்கு முன்மாதிரி. மீலாது விழாக்கள் கொண்டாடுவதற்கு அபூ லஹப் முன்மாதிரி. சரி, ஒரு காஃபிராக ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவனுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடும். நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி, உன்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்ப காஃபிருக்கு மூத்தாயிட்டான எந்த நன்மையுமே இருக்காது என்னும் போது அபூ லஹபுக்கு எப்படி அந்த செயல் நன்மையானதாக மாறி இருக்கும்? எந்த கேள்விகளுக்கும் இந்த வழிகேடர்களிடம் பதில் இருக்காது. எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. இதற்கு ஆதாரம் என்று கேட்டால் அதற்கு பதில் இருக்காது. நீங்கள் சொல்லக்கூடிய கற்பனையை இதில் ஏன் ஏற்றி சொல்கிறீர்கள், அதற்கும் பதில் இருக்காது. இப்படித்தான் இவருடைய ஆதாரங்கள் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லி காட்டுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு அவர்கள் உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி பாவ மன்னிப்பு கோரினார்கள் என்பது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் தன்னுடைய இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். அது என்ன வார்த்தை என்று இன்னொரு அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம். ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளியின் ஒருவராக ஆகிவிடுவோம். ஆதம் நபி அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வார்த்தை என்ன? அல்லாஹ் அவரை எப்படி மன்னித்தான்? திருமறை குர்ஆனில் தெளிவான ஆதாரங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பிதஅத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், வழிகேடர்கள், இறைவா நபிகள் நாயகத்தின் பொருட்டால் எங்களை மன்னிப்பாயாக பிரார்த்தனை செய்வாங்க. இது ஒரு பிதஅ, இது ஒரு அனாச்சாரம், இது ஒரு வழிகேடு. இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நீங்கள் எப்படி இப்படிலாம் பிரார்த்தனை செய்கிறீர்கள்? இதற்கு சரியான ஒரே ஒரு செய்தியாவது இருக்கிறதா? மதுஹபை சார்ந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட இவ்வாறு செய்வது வழிகேடு என்று சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் மதுஹப் இமாம்களை சொல்லி இருக்கிறார்கள். ஏன் செய்கிறீர்கள்? இது ஹதீஸில் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு தூக்கி எறியப்பட்டவுடன் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அல்லாஹ்விடம் இறைவா முகமதின் பொருட்டால் மன்னிப்பாயாக என்று கேட்டார்களாம். அப்ப அல்லாஹ் கேட்டானாம், ஆதமே நீ எப்படி அறிந்து கொண்டீர்? இறைவா நீ என்னை படைத்து ரூஹை ஊதியவுடன் நான் கண் விழித்து பார்த்தேன். உன்னுடைய அரிசி லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை வைத்து நான் தெரிந்து கொண்டேன். நீ ஒரு பெயரை உனக்கு அருகில் நீ சேர்த்திருக்கிறாய் என்றால் அவர் உனது பிரியத்திற்குரியவர் என அறிந்து கொண்டேன். இந்த செய்திதான் நாங்கள் கேட்பதற்கு ஆதாரம். இது தெளிவான பொய்யான செய்தி, இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. மிக பயங்கரமான பொய்யர்கள் மார்க்கத்தை சீரழிப்பதற்காக இட்டுக்கட்டிய செய்தி. திருமறை குர்ஆனுடைய தெளிவான ஆதாரங்களுக்கு எதிரான செய்தி. இதுதான் இந்த பரைலவிகளுக்கு ஆதாரமாக, வழிகேடர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஹஜ்ஜிற்கு செல்வார்கள். நீ ஹஜ்ஜுக்கு போய் காபாவுக்கு தவாப் செய்கிறாய் இல்லையோ, அரஃபாவில் தங்குகிறாய் இல்லை, அதான் முக்கியமான வணக்கம். அது ஹஜ் அரஃபா. அரஃபாவில் தந்தாவிட்ட ஹஜ்ஜு கூடாது. ஆனா இவர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அப்பாவி மக்களும் சொல்லி அனுப்புவாங்க, நீங்க மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஹஜ் பால். இந்த வழிகேடர்கள் சொல்லி அனுப்புவார்கள். மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நீங்க ஜியாரத் செய்யலைன்னா உங்க ஹஜ் பாழாகிவிடும். அப்படி எங்க ஹதீஸ் இருக்குது? பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட மிக சிறந்த நல்லறிஞர்களால் இது பொய் என்று சொல்லப்பட்ட சில செய்திகளைத்தான் இவர்கள் ஆதாரம் என்ற பெயரில் எடுத்துரைப்பார்கள். இது உலக உருண்டையில ஒரு குறிப்பிட்ட கபரை ஜியாரத் செய்தால் இந்த சிறப்பு என்று வரக்கூடிய எல்லா செய்திகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். ஒரு செய்தியை கூட இந்த வழிகேடர்களால் சரியான செய்தியா காட்ட முடியாது. பொதுவாக வரக்கூடிய செய்தி ஸூருல் குபூர், கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கில் ஆகிரா, அது மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். இது பொதுவாக வரக்கூடிய செய்திகள் சஹீஹானது. நபிகள் நாயகத்துடைய கபரை ஜியாரத் செய்தால் அந்த பாக்கியம், மூசா நபியுடைய கபரை ஜியாரத் செய்தால் இந்த பாக்கியம், ஈசா நபியுடைய ஆதம் நபியுடைய கபருக்கு போன அந்த பாக்கியம் என்று குறிப்பிட்ட கபரை மையப்படுத்தி
வழிகேடர்களால் பொய்யாக இந்த மார்க்கத்தை கலங்கப்படுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்டவை. இதை நானாக சொல்லவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொண்ட நல்ல இமாம்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த பிதஅத்வாதிகளுடைய ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீர்களா? தராவி தொழுகை 23 ரக்காத் என்று வாதிப்பதாக இருக்கட்டும், ஷாபான் 15 பராத் என்ற பெண் நோன்பு நோற்பதாக இருக்கட்டும், ரஜப் மாதத்திலே செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருக்கட்டும், திருமணத்தில் அல்லாஹுமா அல்லிம் பைனகுமா என்ற பெயரை ஓதக்கூடியவையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்று அறிவிப்பு ஹதீஸே இல்லாதவையாக இருக்கும், அது பொய்யானவையாக இட்டுக்கட்டப்பட்டவையாக நபிகள் நாயகம் சொல்லாதவையாக ஷியாக்கள் பின்பற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது அடிப்படை என்ன? இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், சில குர்ஆன் வசனங்களை சொல்வார்கள், சில ஹதீஸ்களை சொல்வார்கள். குர்ஆன் வசனம் அது சரியானதாக இருக்கும், ஹதீஸ்கள் சரியானதாக இருக்கும். ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் அந்த குர்ஆன் வசனத்திற்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏன்பா மீலாது விழா கொண்டாடுறீங்க? நபிகள் நாயகம் சொன்ன, நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்டது, சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் திங்கட்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் நீங்க திங்கட்கிழமை நோன்பு வச்சிருக்கிறீங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், திங்கட்கிழமை நான் பிறந்தேன், அதற்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இந்த செய்தி உண்மை. இந்த செய்தியிலிருந்து பெற வேண்டிய சட்டம் என்ன? ஒருவன் திங்கட்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத், அவன் விரும்பினால் நோன்பு வைக்கலாம். அதற்குத்தான் இந்த ஹதீஸ் ஆதாரம். இவர்கள் செய்யக்கூடிய கூத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிப்பது, குறிப்பிட்ட பாட்டுக்களை படிப்பது, குறிப்பிட்ட விதத்தில் செய்வது, குறிப்பிட்ட அளவை நிர்ணயிப்பது, இதற்கெல்லாம் இந்த செய்தியில் எங்கே ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நோன்பை பத்தி கேட்டாங்க. அன்றுதான் நான் பிறந்தேன், அதனால் நோன்பு வைத்திருக்கிறேன். ஒருவன் வாராவார திங்கட்கிழமை நோன்பு வைப்பது சுன்னத். நீ செய்யக்கூடிய செயலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதை அவர்கள் காட்ட முடியுமா? லுகர் தொழுகை 4 ரக்காத் தொழுகிறோம், இதோ நபிகள் நாயகம் 4 ரக்காத் தொழுதார்கள். இவர்கள் ஏதாவது ஒன்றை செய்வார்கள், கூத்தடிப்பார்கள். இவர்கள் அடிக்கக்கூடிய கூத்துக்கும் அந்த ஆதாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உலக மக்களுக்கெல்லாம் உம்மை நாம் அருட்கொடையாக அனுப்பி இருக்கிறோம். நபியான நமக்கு அருட்கொடை, தௌஹீதை சொன்னார்கள், மார்க்கத்தை சொன்னார்கள், இது நமக்கு அருட்கொடை. சரியான வசனம். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹ் நபிகள் நாயகத்துடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்களை தான் நபிகள் நாயகம் அவருடைய காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் உலக மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஒவ்வொரு பயானிலும் நினைவூட்டப்படுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய சொல் மார்க்கம், செயல் மார்க்கம், அவர் அங்கீகரித்தது மார்க்கம். நபிகள் நாயகத்துடைய புகழை அல்லாஹ் உயர்த்தித்தான் வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், உங்களுடைய பெற்றோரை விடவும் பிள்ளைகளை விடவும் உலக மக்களை அனைவரை விடவும் என்னை நேசிக்காதவரை உங்கள் எவனும் ஈமான் கொண்டவன் ஆக முடியாது. நபிகள் நாயகம் நேசிக்க வேண்டும் என்று நபிமொழி சொல்கிறது. சலாசுன் மன் குன்ன ஃபீ வஜத ஹலாவத்தல் ஈமான், 3 தன்மைகள் யாரிடம் இருக்கிறதோ அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டான். முதலாவது தன்மை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எல்லா மக்களை விடவும் நேசிக்க வேண்டும். ஒரு மனிதனை நேசித்தால் அல்லாஹ்விற்காக மட்டும்தான் நேசிக்க வேண்டும். இது இரண்டாவது தன்மை. ஷிர்க்கை விட்டும் குஃப்ரை விட்டும் அல்லாஹ் காப்பாற்றிய பிறகு மீண்டும் அந்த ஷிர்க் குஃப்ரின் பக்கம் செல்வதை வெறுக்க வேண்டும். நெருப்பில் தூக்கி எறியப்படுவதை எப்படி வெறுக்கிறோமோ அது போன்று வெறுக்க வேண்டும். இது மூன்றாவது தன்மை. இது போன்ற வசனங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மீலாது விழா கொண்டாட வேண்டும் என்பார்கள். இந்த வசனங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இவர்கள் செய்யக்கூடிய விதம், இவர்கள் செய்யக்கூடிய செயல், இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம், அழிச்சாட்டியம், இதற்கெல்லாம் அந்த வசனம் எப்படி ஆதாரமாகும்? இது ஆதாரமா? ஆதாரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனுல் அன்பியாயி என்று அபூபக்கர் 5 பேர், இந்த 5 சஹாபாக்கள் உட்கார்ந்து ரபியுல் அவ்வல் மாதம் பலாச்சோறு ஆக்கி கொண்டாடினார்கள் என்று காட்டுங்கள். அது ஆதாரம். கியாமத் நாள் வரை இவர்களால் காட்ட முடியாது. கியாமத் நாள் வரை இவர்களால் காட்ட முடியாது.
இவர்கள் செய்யக்கூடிய செயலை சம்பந்தம் இல்லாத முடிச்சு போடுவார்கள். ஒரு மௌலவியிடம் கேட்டார்கள், இறந்தவர் மௌத்தாகிவிட்டால் 7ஆம் ஃபாத்தியா ஓதிய என்ன ஆதாரம்? அவர் சொன்னார், குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஆத்தைனாக சபஅன் மினல் மசான், நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை கொடுத்திருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன் வசனம் உண்மை. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அல்ஹம்து சூரா ஓதாதவங்களுக்கு தொழுகை கூடாது. நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ். திரும்ப 2 மலக்குமார் நபிகள் நாயகம் சொன்னா, எனக்கு 2 ஒளிச்சுடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்று சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள். இப்படி சூரத்துல் ஃபாத்திஹா சிறப்புகளை எல்லாம் சொல்லி எதனால் 7ஆம் ஃபாத்திஹா ஓதுகிறோம்? இதற்கு என்ன சம்பந்தம்? நபிகள் நாயகம் அப்படி ஓதினார்களா? திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களை உமக்கு நாம் தந்திருக்கிறோம் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய வசனம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை கூடாது என்பது 5வது தொழுகையில், சுன்னத்தான தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ். நபிகள் நாயகத்திற்கு 2 ஒளிச்சுடர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு ஒளிச்சுடர் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஹதீஸ். நீ செய்யக்கூடிய செயல் 7ஆம் ஃபாத்திஹா என்று செய்கிறாயே, ஒருவரை கூட்டி வந்து இறந்தவர்களுக்காக நீ ஓதுகிறாயே, யாசீன் சூராவை ஓதுகிறாயே, இப்படி நபிகள் நாயகம் செய்தார்களா? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்த போது செய்தார்களா? எத்தனையோ நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் மரணித்த போது நபிகள் நாயகம் இப்படி செய்தார்களா? தன்னுடைய மகள் மரணித்த போது இப்படி செய்தார்களா? நீ செய்யக்கூடிய செயலுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த வழிகளை காட்ட முடியுமா? குர்ஆன் என்று சொல்வார்கள், ஹதீஸ் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த காலகட்டத்திலே முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தையும் இஸ்லாத்தையும் இழிவுபடுத்தி அசிங்கமாக கவிதை படிக்கின்றார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவிஞர், அதற்கு நான் பதிலடி கொடுக்கிறேன் முன் வருகின்றார். நபிகள் நாயகம் அவருக்கு ஒரு பள்ளிவாசலிலே ஒரு மேடையை தயார் செய்து, அந்த முஷ்ரிக்கீன்கள் இப்படிதான் நம்மை வசை பாடுகிறார்கள், நீங்கள் வசைக்கவி எதிர்கவி பாடுங்கள் என்று அவருக்கு சொன்னார்கள். அவர் கவிதையை ஏற்றி அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு பதிலடி கொடுத்தார். இது செய்தி பார்த்தீர்களா? ஹஸ்ஸான் பின் சாபித் மௌலித் ஓதியிருக்கிறார். நீ செய்யக்கூடிய செயலுக்கும் இந்த ஆதாரத்திற்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? நீங்கள் கூட்டாக ரபியுல் அவ்வல் மாதத்தில் செய்ய இதை இப்படி செய்தார்களா? அவர்கள் என்ன நோக்கத்திற்காக செய்யப்பட்டது? எந்த விதத்தில் செய்தார்? நீங்கள் செய்யக்கூடிய விதத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் செய்யக்கூடிய காரணத்திற்கும் அந்த ஹதீஸுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் ஷிர்கான இணை வைப்பு கவிதைகளை படிக்கிறீர்கள், அவர் பள்ளியில் கவிதை படித்தார், அவ்வளவுதான். நீங்கள் செய்யக்கூடிய முறை, விதம், காரணம் எதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நபிகள் என்ன காரணத்திற்காக செய்தார்களோ அதற்காக நீங்கள் செய்கிறீர்களா? அவரிடம் கேட்டார்கள், 3ஆம் ஃபாத்திஹா ஓதுனீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? நான் சொல்வதெல்லாம் தமாஸ் அல்ல, இட்டு கட்டி சொல்வதல்ல, தாவா களங்களிலே வழிகேடுகள் முன்வைத்த விஷயங்கள். மக்ரிப் தொழுகை 3 ரக்காத்து, அதனால 3ஆம் ஃபாத்திஹா ஓதுறோம். 40ஆம் ஃபாத்திஹா ஓது என்ன ஆதாரம்? மூசாவிற்கு 40 இரவுகளை வாக்களித்தோம் என்று குர்ஆனில் சொல்கிறார். எனவே 40 ஒரு மகிமை இருக்கிறது. எனவே 40ஆம் ஃபாத்திஹா ஓதுகிறோம். அதுக்கு என்ன சம்பந்தம்? யோசித்து பாருங்க. இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இப்படித்தான் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்படி பார்க்கிறோம். தெற்கல்ல தர்கா கந்தூரி என்ற பெயரில் மிருக யானையை கூப்பிட்டு தெற்கல்ல வர்றாங்க, கொடிக்கலைகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம்? குஃபாருடைய கலாச்சாரம். மார்க்கத்தில் ஷிர்கை, அனாச்சாரத்தை, பித்ஆவை நுழைக்கக்கூடிய காரியம். இதையெல்லாம் ஏன் செய்கிறீர்கள்? இதற்கு மார்க்கத்தில் என்ன ஆதாரம்? அவர் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னார், ஜுருல் குபூர், கபூர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்குல் ஆகிரா, மறுமை சிந்தனை ஏற்படுத்தும். அந்த செய்தியை சஹாபாக்கள் எப்படி செய்தார்கள், நபிகள் நாயகம் எப்படி செய்தார்கள்? ஏதாவது யானையை தெருக்களிலே ஓட்டி கொண்டு வந்தார்களா? ஒட்டகத்தை அவர்கள் தெருக்களிலே ஓட்டி கொண்டு வந்தார்களா? கொடிக்கலையை தாங்கி கொண்டு வந்தார்களா? கூத்தடித்தார்களா? கும்மாளமிட்டார்களா? இசை கச்சேரிகளை ஒலிக்க விட்டார்களா? இந்த செய்தியை சஹாபாக்கள் பின்பற்றி காட்டியிருக்கிறார்கள். 1400 ஆண்டுகளாக எத்தனையோ நல்லடியார் பின்பற்றி காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி ஆதாரம்?
கபூர் ஜியாரத் செய்ய நபிகள் சொல்லியிருக்கிறாங்கல்ல? ஆமா சொல்லியிருக்கிறாங்க. அது தினந்தோறும் செய்யலாமா? உடனே அவங்களே தினந்தோறும் செய்யலாம். வாரந்தோறும் செய்யலாமா? வாரந்தோறும் செய்யலாம். அவங்களே பதில். வருஷந்தோறும் செய்யலாமா? வருஷந்தோறும் செய்யலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யலாமா? வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். அதை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக தெருக்களிலே ஒரு யானையை பற்றி கொண்டு சென்றால் எல்லாரும் வெளியே வந்து எட்டி பார்ப்பாங்க. என்னப்பா இன்னைக்கு எல்லாரும் கபூர் ஜியாரத்துக்கு போல தெரிஞ்சுக்கிடுவாங்களாம். தெரிஞ்ச யானையை கொண்டு போகும்போது சிலருக்கு சத்தம் கேட்காதான். அதுக்காண்டி ஒரு கொட்டை அடிச்சுக்கிட்டு போனா வெளியே வந்து பார்ப்பாங்களாம். என்ன கொட்டு சத்தம் கேட்குது? ஓ இன்னைக்கு அவளியா கபூர் ஜியாரத்து. இந்த வழிகளுடைய ஆதாரங்களை பார்த்திருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இப்படி இதை இவர்கள் பேசுகிறார்கள். எப்படி இவர்களால் மக்களை வழிகெடுக்க முடிகிறது? இவருடைய ஆதாரங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. இறந்து போன சமாதிகள் போய் கையேந்துறாங்க. அதை இப்படியெல்லாம் அவர்கள் தவறான ஆதாரங்களின் மூலமாக மக்களை வழிகெடுக்கிறார்கள். ஆதாரங்கள் சரியானதாக இருக்கும். இவர்கள் எப்படி தங்களுடைய கேடுகட்ட காரியங்களை சரியான ஆதாரங்களோடு இணைக்கிறார்கள் என்பதை இன்னும் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக இரண்டாவது உரையில் காண்போம் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, வழிகேடர்கள் தங்களுடைய வழிகேட்ட பித்அத்தான ஷிர்கான அனாச்சாரமான காரியங்களை நியாயப்படுத்துவதற்கு இந்த பூமி பந்தில் அவர்கள் வைக்கக்கூடிய அடிப்படை இரண்டு அடிப்படைகள் தான். இந்த இரண்டு அடிப்படையை தாண்டி மூன்றாவது ஒரு அடிப்படையை தங்களுடைய வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்கு அவர்களால் முன்வைக்கவே முடியாது. முதலாவது அடிப்படை என்ன? பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட நபிகள் நாயகத்தோடு தொடர்பில்லாத அறிவிப்பாளர் தொடரே இல்லாத நிராகரிக்கப்பட்ட செய்திகளை ஆதாரம் என்று வைப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை குர்ஆன் வசனங்களை சொல்வார்கள், ஹதீஸ்களை சொல்வார்கள். இவர்கள் செய்யக்கூடிய முறைக்கும் அதற்கும் எந்த அடிப்படையும் இருக்காது. இவர்களாகவே ஒரு காரணத்தை இட்டுக்கட்டிக் கொள்வார்கள். அதில் ஒன்றுதான் அல்லாஹ் சொல்கிறான், நாம துவா செஞ்சு கேட்டா அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். துவாவின் மூலமாக எதை துவா என்பது வணக்கம். துவா ஹுவல் இபாதா. துவா என்பது வணக்கம். ஃபைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். துவா செஞ்சு கேட்கிறியா? உன்னுடைய செருப்பின் வால் அணைந்துட்டானே துவாவை கேட்டு அல்லாஹ்ட்ட போட்டு கேள். ஏன்னா துவா என்று சொன்னாலே படைப்பினங்கள் எப்படி ஒரு அழைப்பை செவியேற்க மாட்டார், அதை தாண்டி எல்லா அழைப்பையும் செவியேற்கக்கூடிய அல்லாஹ். அதுக்கு பேரும் துவா. நம்ம ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் கேட்க நேரடியாக பார்த்து கேட்போம். எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுங்க, இருந்தா தருவாரு, இல்லாட்ட இல்லம்பார். ஒரு ஆள் வீட்டில் இருக்கிறாரு, நம்ம அங்க உட்கார்ந்து அப்துல் காதர் 5 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டோம்னா அல்லாஹ் மாதிரி அழைக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அல், எதை கேட்டா அல்லாஹ்விடம் கேள். இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஈன் பில்லாஹ், நீ எந்த உதவி தேடினா அல்லாஹ்விடம் உதவி தேடு. அல்லாஹ்விடம் மற்றவரை பிரார்த்தனை செய்தால் அது குஃப்ர், ஷிர்க். வமன் அலல்லு மிம்மன் யதுஉம் மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா. கியாமத் நாள் வரை தனக்கு பதிலளிக்க முடியாதவற்றை பிரார்த்தனை செய்து அழைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். துவாவை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் செவியேற்க முடியாது. இவங்க சொல்வாங்க, எல்லாம் நல்லடியாக துவாவை செவியேற்பார்கள், நல்லடியாக உதவி கேட்கலாம். என்னப்பா அதற்கு என்ன ஆதாரம்? மேராஜ் பயணத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்திற்கு 50 நேர தொழுகையை 5ஆக குறைத்தார்கள். பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் மூசா நபியிடம் உதவி தேடி இருக்கிறார்களே, அது உங்களுக்கு ஆதாரமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் நேரடியாக உயிரோடு உடலோடு அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீது ஆற்றல் மிக்கவன். நீங்க உயிரோட உடலோடு இருக்கிறீங்க, நீங்க பேச நான் கேட்பேன், நான் பேச நீங்க கேட்பீங்க. உங்க நீங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாங்கன்னு கேட்பேன், எடுத்துருவீங்க. இது அல்லாஹ் அழைக்கிற மாதிரி அழைக்கிறதா? அங்க என்ன வருகிறது? மூசா நபி அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால் நபிகள் நாயகத்தை எடுத்து காட்டுகிறான். நபிகள் நாயகத்து மூசா நபியை மட்டுமா எடுத்து காட்டினான்? கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹ் காட்டினான். பிலால் ரலியல்லாஹுடைய காதலி ஓசையை அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கேட்க செய்தான். பிலாலுக்கே தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எடுத்து காட்டினான். மூசா நபியை நேருக்கு நேராக சந்திக்கும் பொழுது அவர்கள் சில ஆலோசனை சொல்கிறார்கள். இது நீ செய்யக்கூடிய செயலுக்கும் தன்மைக்கும் அதற்கும் என்ன ஆதாரம்?
ஒரு கபரை கட்டி வைத்து அங்க போய் நீ அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி துஆ கேட்பதற்கும் மூசா நபி நபியான நேரடியாக சந்தித்து சில விஷயங்களை பேசியதற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது, எந்த ஆதாரம் கிடையாது. இப்படித்தான் இவர்கள் எல்லா ஷிர்க்கையும் நியாயப்படுத்துறாங்க. நபிகள் நாயகத்தை இங்கே உட்கார்ந்து கொண்டு அழைக்கிறார்கள், அந்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகம் நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள், அந்த சத்தாருல் மசாவி நீங்கள் தான் தீமைகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள், அசராத் என்னுடைய சிரமங்களை சிறு பாவங்களை எல்லாம் நீங்கள் தான் மன்னிக்க கூடியவர்கள், கஃபீரு அன்னி துனூபி என்னுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அழித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், பாவக்கூலி அனுசையாத்தி என்னுடைய தீமைகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வை போன்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதை போன்று நபிகள் நாயகத்தை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்கள். இப்படி ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால், நபிகள் நாயகம் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னிக்கவில்லையா? ரசூலா மன்னிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாலும் நாம மன்னிக்கணும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒரு ஆளு நம்மளோட கடன் வாங்கி ஏமாத்திட்டாரு, திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, நான் மன்னிச்சிருங்க ஏமாத்திட்டேன், சரிப்பா உன்னை மன்னிச்சிட்டேன், நாம மன்னிச்சா அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க போகிறான். இப்படி நாம் மன்னிப்பதற்கும் நபிகள் நாயகம் மன்னித்ததற்கும் நீங்கள் துஆவாக நபிகள் நாயகத்தை அழைப்பதற்கும் என்ன தொடர்பு? நபிகள் நாயகம் தனக்கு சில ஆளுக்கு ரசூலுல்லாஹ் அநியாயம் பண்ணாங்க, நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்க மன்னிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த செய்திக்கும் என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் மௌத்தா போன பிறகு யாராவது அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உலகோடு இருக்கும்போது மன்னிச்சாங்க, நபிகள் நாயகம் மன்னிச்சிருக்கேன்னு கேட்டாங்களா? நல்ல அறிஞர்கள் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா? எந்த ஒரு செய்தியும் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கண் தெரியாத மனிதர் நபிகள் நாயகத்தில் வருவார். கண் தெரியாத மனிதர் உயிரோடு இருக்கிறார், நபிகள் நாயகம் ஹயாத்தா உயிரோடு இருக்கிறாங்க. நபிகள் நாயகமே எனக்கு துஆ செய்யுங்க, இப்ப நம்ம ஒரு ஆள் சந்திக்கிறோம், எனக்கான துஆ செய்யுங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் இப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரும் உயிரோடு இருக்கிறார், முன்னிலையில் இருக்கிறார். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து எனக்காண்டி கண் தெரியாத சஹாபி எனக்கு துஆ செய்யுங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் உங்களுக்கான துஆ செய்யறேன், என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக நீங்களும் அல்லாஹ்வுடைய துஆ செய்யுங்க. இதை பாருங்க, நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிறார்கள், வந்து கேட்கக்கூடிய சஹாபியும் உயிரோடு இருக்கிறார், நபிகள் நாயகத்திடம் கோரிக்கை வைக்கிறார். நபிகள் நாயகம் உனக்கான துஆ, நபிகள் நாயகம் துஆ கேட்கல, நபிகள் நாயகம் என்னுடைய எனக்கான அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க துஆ கேளுங்க அப்படிங்கிறார். நபிகள் நாயகத்திடம் கேட்பது வேறு, நபிகள் நாயகம் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் துஆ கேட்க ஷிர்க். அவர் என்ன கேட்கிறார், எனக்காண்டி அல்லாஹ் துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, நான் உனக்காண்டி துஆ செய்றேன், என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வதற்காக நீனும் அல்லாஹ் துஆ கேளுன்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது ஹதீஸ். இதை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, கண்டறியாத மனிதர் நபிகள் நாயகத்தை கொண்டு அவர் வசீலா தேடி இருக்கிறார், நபிகள் நாயகத்தை பொருட்டால் கேட்டிருக்கிறார். நபிகள் நாயகத்தை பொருட்டால் கேட்கவில்லையே, நபிகள் நாயகத்தின் துஆவின் பொருட்டால் கேட்டார். நபிகள் நாயகமே எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், துஆ என்பது நல்லறம். நபிகள் நாயகம் அவருக்கு நீங்களும் அல்லாஹ் துஆ செய்யுங்கள், நானும் உங்களுக்காக செய்கிறேன் என்றார்கள். நீங்கள் தர்காக்களில் போய் கேட்பதற்கு இதற்கும் என்ன சம்பந்தம்? இன்றைக்கு ஒரு நல்ல மனுஷன் நீங்க நினைக்கிறீங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், எனக்கான அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் யார்ட்டும் துஆ செய்யுங்கள் சொல்ல தப்பு கிடையாது, அது நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. கபூர்களில் போய் கேட்பதற்கும் இந்த செய்திக்கும் என்ன ஆதாரம்? அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்க விஷயங்களில் நாம் விழிப்புணர்வோடு இல்லாவிட்டால் இந்த துன்யா ஓடிடும், துன்யா கழிந்து விடும், கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள காலங்கள் ஓடிவிடும். ஒரே ஒரு அட்டாக் தான், மது வினாடி நம்ம கபருக்குழிக்குள்ள போயிடுவோம். அங்கு போய்விட்டால் நமக்கு யாரும் வரமாட்டார்கள், எந்த வழிகேடர்களும் நம்மை வந்து காப்பாற்ற மாட்டார்கள், எந்த ஜமாத்தும் வராது, எந்த ஊரும் வராது. நம்மை வழிகெடுத்தவர்கள் எல்லாம் மறுமையில் நம்மை விட்டு முதலில் ஓடிவிடுவார்கள். அல்லாஹ்விடம் நாம் தன்னந்தனியாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே நம்முடைய மார்க்க விஷயங்கள் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை படிக்க வேண்டும், மார்க்கத்தை அறிவதற்கு நாம் முற்பட வேண்டும். எவர்கள் சத்தியவாதிகளாக இருக்கிறார்களோ, உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடமிருந்து சரியான மார்க்கத்தை படித்து வழிகேட்டை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.